புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புடன் அறிவாலயத்தில் தொண்டர்கள் காத்திருந்த சூழலில் கட்சி தலைமை இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்ற சலசலப்பு நிர்வாகிகள் இடையே எழுந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தலைமை கழகத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. முன்னதாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்த கள ஆய்வு குழுவும் கட்சி மறுசீரமைப்பு குழுவும் கட்சிக்குள் இளம் ரத்தத்தை பாய்ச்ச வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கை சமர்ப்பித்தன. இதன் பின்னணியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஏவா வேலு, பி.கே. சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், ஆ. ராசா, கனிமொழி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த உயர்மட்ட கூட்டத்தில் திமுகவின் உட்கட்சி அமைப்பில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 117ஆக உயர்த்தப்பட உள்ளது. அத்துடன் நிர்வாகிகளுக்கான வயது மற்றும் தகுதி வரம்புகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. 70 வயதை கடந்த மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து விடுவிக்கவும், தொடர்ந்து 3 முறைக்கு மேல் ஒரே பொறுப்பில் இருப்பவர்களின் பதவிகளை பறித்துவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு தரவும் கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது. அதேபோல ஒன்றியம், நகரம் மற்றும் பேரூர் பொறுப்புகளுக்கு 60 வயதை கடந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என கூறப்படுகிறது. தலைமையின் இந்த வயது வரம்பு முடிவால் அனிதா ராதாகிருஷ்ணன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சாத்தூர் ராமச்சந்திரன், பெரிய கருப்பன், ரகுபதி, ஏவா வேலு, தாமு அன்பரசன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மூத்த மாவட்ட செயலாளர்கள் பதவிகளை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் இத்தகைய மூத்த நிர்வாகிகளின் இவர்களின் மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டால் அதற்கு மாற்றாக தலைமை கழகத்தில் மாற்று பொறுப்புகள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 40க்கும் மேற்பட்ட புதிய முகங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்க வாய்ப்பிருப்பதுடன் இந்த புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட உடனடியாக கழக அமைப்பு தேர்தலும் நடத்தப்பட உள்ளது என்கிறார்கள். கட்சியின் மேலிட பொறுப்புகளிலும் சில முக்கிய மாற்றங்கள் தயாராகி வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞரணி பொறுப்புடன் கூடுதலாக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும், கனிமொழியின் பொறுப்புகளிலும் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஒரு முக்கிய மாற்றமாக இளைஞர் அணி, மாணவர் அணி, தகவல் ஐடிவிங் உள்ளிட்ட சார்பு அணிகளில் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் 35 வயதிற்கு உட்பட்டவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. 35 வயதை கடந்த மூத்த நிர்வாகிகளுக்கு நகரங்கள் அல்லது ஒன்றியங்களை பிரித்து வேறு பொறுப்புகளை வழங்கவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடலாம் எனவும் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். மூத்த நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடுகளையும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வழங்கும் திமுகவின் இந்த மெகா மறுசீரமைப்பு திட்டம் கட்சிக்கு எந்த அளவிற்கு பலன் தரும் அல்லது மூத்த நிர்வாகிகளின் அதிருப்தியை சம்பாதிக்குமா என்பது பொறுத்திருந்துதான் தெரியவரும்.